சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாய் அப்பா உன்னுடைய நீண்டகால போராட்டம் ஒன்று முடிவுக்கு வரப்போகின்றது. உன் மனம் விரும்பும் நபராலேயே அந்த போராட்டத்திற்கான முடிவு உனக்கு கிடைக்கப் போகின்றது. இதை என்னவென்று சந்தோஷமான செய்தியோடு உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கே என்று எப்பொழுதும் இந்த சாயப்பா துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் முன்னின்று ஒன்றை சொல்ல முடிவெடுத்து விட்டால் அதை பெறுவதற்கு யார் ஒருவர் தயாராக இருக்கின்றார்களோ அவர்கள் மனதில் எப்பொழுதும் கள்ளம் கபடம் இல்லை என்பதுதானே அர்த்தம். அவர்கள் மனதில் எப்பொழுதும் நல்ல சிந்தனைகள் இருக்கிறது என்பதுதானே அர்த்தம். என்ன நடந்தும் ஏது நடந்தது, இந்த வாழ்க்கையை தேடுகின்ற இந்த உலகத்தில் நமக்கான ஒன்றை தேடுகின்ற குழந்தைகளுக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா எந்த நேரத்தில் உன்னை தேடி வர வேண்டுமோ அந்த நேரத்தில் உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நான் அந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டியும் பல நன்மைகளை உணர வேண்டிய எப்பொழுதும் உனக்கு கை கொடுக்கும் இந்த தெய்வம் நான் இருக்கும் பொழுது இவையெல்லாம் உன்னை தேடி வந்து உனக்குள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சந்தர்ப்பங்களை எல்லாமும் உனக்கு சாதகமாக நான் முடிவெடுத்து விட்ட பிறகு இனி உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் குழந்தையை நீ பதறாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களை இனி எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். சரியானது ஒரு நேரத்தில் நான் உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து இருக்கும் ஒவ்வொரு தருணமும் இனி உனக்கு நினைவில் வருகிறதா என்று ஆரம்பத்தில் ஒரு விஷயங்கள் நமக்கு பிரச்சனைகளாகவே இருந்தாலும் அதன் பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து உனக்கு தீர்வு கிடைத்தது, எத்தனை முறை இந்த பிரச்சனைகள் தேவையற்றது என்று தோன்றியது, எத்தனை முறை இதற்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்று தோன்றியது, எத்தனை முறை மற்றவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு உனக்கு ஆறுதல் சொல்வது போல உன்னை காயப்படுத்தினார்கள் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நான் இருக்க இருக்க இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் எந்த நேரமும் நான் சொல்லும் இந்த சொல்லை உனக்கு சரியாக உணர்த்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் உன்னை தேடி வரும் எல்லா சூழ்நிலைகளும் இனி நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கை நல்லபடியாக கடந்து வர வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தேவைகளும் உனக்கான தெளிவுகளும் இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. ஆச்சரியப்படும்படியான விஷயங்களை நீ சந்தித்தது போக இனிமேல் உன்னை சுற்றி நடக்கும் பல நன்மைகளை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் பல உண்மைகளை புரிந்து கொள்வாய். உள்ளதையெல்லாம் நான் சரி செய்து கொடுக்க வருவேன். உன்னை தேடி வரும் அத்தனை மாற்றங்களையும் நான் கை கொடுப்பேன் என்று இந்த சாயப்பா நீண்டகால போராட்டம் ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது என்று தான் இத்தனை உறுதியாக சொல்கிறேன் என்றால் உன்னை சுற்றி வரும் பல விஷயங்களுக்கான முடிவை இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம். உன்னை தேடி வரும் பல விஷயங்கள் உனக்கான மன தெளிவை கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம். நீ எண்ணியது போல உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் இனி உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எல்லாமும் கொடுத்து உன்னை மேலும் மேலும் வாழ வைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்குள் தோன்றும் பல மனக்குழப்பங்கள் உன்னை விட்டு விலக வேண்டும். உனக்குள் தோன்றும் பல தேவையற்ற விஷயங்கள் உன்னை விட்டு விலகி நடக்க வேண்டும். சரியென்று நான் எதை உனக்கு உணர்த்துகிறேனோ அவை ஒவ்வொன்றிலும் சரியான ஒன்றை நீ நிச்சயமாக பெற வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதையே உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் முழுக்க இனி ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கே என்று சரியான ஒரு முடிவை கொடுக்கட்டும். எந்த நாளும் எந்த நேரமும் எப்பொழுதும் நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் நீ உணர்ந்து கொண்டு நீ நன்மதிப்போடு வாழத்தான் வேண்டும். அதிர்ஷ்டத்தை கடந்த வாழ்க்கை இது. எப்பொழுதும் என் குழந்தைக்கு நேர்மறையான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கின்ற வாழ்க்கை. எவ்வளவு பிரச்சனைகளும் வேதனைகளும் வந்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி
நல்லதொரு சூழ்நிலையை நோக்கி நீ பயணப்பட வேண்டும் என்று உனக்கு சொல்லும் வாழ்க்கை எவ்வளவு விஷயங்கள் உன்னை தடுமாற வைக்க முடிவு செய்தாலும் அந்த தடுமாற்றம் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் நிறைவோடு ஒவ்வொன்றையும் பெற வேண்டும் என்பதுதான் உண்மையான விஷயம் கூட. தடுமாற்றம் வரும்பொழுது தடுமாறிவிட்டால் யார் நினைத்தாலும் அதன் பிறகு உன்னை காப்பாற்ற முடியாது. தடுமாற்றம் வரும்பொழுது தடம் மாறாமல் எந்த ஒரு குழந்தை தெய்வத்தின் கையை இறுக்க பிடிக்கிறதோ அந்த குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியாக நடக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு வேண்டியது போல எந்த நாளும் தன்னுடைய விருப்பங்கள் நடப்பது போல ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக நீ எதையும் எதிர்கொண்டு வாழ வேண்டும். நான் மதிப்பும் நம்பிக்கையும் எப்பொழுதும் நமக்கு கிடைக்க வேண்டும். நல்லதை எப்பொழுதும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாரை நம்பி நாம் இங்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கேள்விக்கு நான் தெய்வத்தை நம்பியும் என்னை நம்பியும் என்று எந்த ஒரு குழந்தை சொல்கிறதோ அந்த குழந்தை வாழ்க்கையில் நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கானது என்று நீ யோசிக்க யோசிக்க நீ எப்பொழுதுமே அதே இடத்தில் நின்று விடாதே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும். ஒரே பிரச்சனையோடு ஒரே தருணத்தோடு இருந்து கொண்டிருந்தால் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாம் என்ன இது என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிவிடும். ஒவ்வொரு சூழ்நிலையும் நீ புரிந்து கொண்டு அந்த நேரம் ஒவ்வொரு நிலையையும் நீ கடந்து வரும் நேரம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான ஒன்றை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டியும் நல்ல நேரத்தையும் நாம் சொல்லும் இந்த சொல்லில் நிச்சயமாக உணர்ந்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு தான் நான் இருப்பேன் என்றும் உன்னோடு தான் நான் பயணிப்பேன் என்றும் இதை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ளும் காலம் உன்னை தேடி வரும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக அத்தனையிலும் இருந்து விலக்கி வைத்துவிடும். பிரச்சனைகள் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதை நீ மறக்காதே. தேவைகளை என்னவாக நாம் எதிர்கொள்ள யோசிக்கின்றோம், நமக்கான தெளிவை நாம் எப்படி எல்லாமும் பெற்றுவிட நினைக்கிறோம் என்பது ஒவ்வொன்றிலும் உனக்கு கிடைக்கும் பல நல்ல விஷயங்கள் இனி உன்னை சூழ்ந்து நின்று வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு நிலைக்கு இந்த வாழ்க்கை கொண்டு சேர்க்க காத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது எதையும் நினைத்து எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்தை தாண்டி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைத்த பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் பல கசப்பான அனுபவங்கள் உனக்கு ஏற்பட்டது. யாரால் என் குழந்தை மனம் காயப்பட்டு நிற்கிறாயோ, யாரால் உன்னுடைய மனது நொறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களாலேயே இன்று உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. மேலும் மேலும் பல உண்மையான விஷயங்கள் நடக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. என்ன தேவை இருக்கிறது என்பதையெல்லாம் எதிர்கொண்டு என்னவாகும் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு நன்மதிப்போடு என் குழந்தை நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த சாயப்பா உனக்கு துணை இருப்பது போல வேறு யாரும் உனக்கு துணை இருந்துவிட முடியாது. நான் இருப்பது போல உனக்கு ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் நல்லதுதான் நடக்கும், நல்லதொரு தெளிவும் கிடைக்கும் என்பது போல நீயும் இந்த மனிதர்களால் பட்ட காயங்களுக்கு நல்லதைத்தான் தந்திருக்கின்றேன். உன் மனம் விரும்புகின்ற ஒருவரால் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நிற்கிறாய் அல்லவா? இந்த மனது உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக கொடுக்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? உன்னுடைய இந்த யோசனைகளை எல்லாமும் நான் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுக்க வருவேன். இந்த யோசனைகள் ஒவ்வொன்றையுமே நான் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்க வருவேன். உன் மனம் விரும்புகின்ற நபரின் மனதில் உண்மையாகவே உன் மீது அன்பு, அக்கறையும் உண்மையான அன்பு, பாசம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக நான் சொல்லி முடிக்கும் இந்த நேரம் இவர்கள் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் என் குழந்தை ஒன்றை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் தர நினைக்கின்ற இது போன்ற நேரங்களும், உனக்காக வேண்டி நான் கொடுக்கின்ற இது போன்ற விஷயங்களும் உன்னை இனி உண்மையாக அரவணைத்து செல்லும்போது உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை, காரணங்களை நீ புரிந்து நடந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். தேவைகளை உணர்ந்து, தேவைகளை புரிந்து, சூழ்நிலைகளை அனுசரித்து வாழ நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமான ஒன்றை சரியாக கொடுக்காமல் போகாது. சாதிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து தனக்கான அவற்றை அந்த குழந்தையினால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. பல உண்மைகளையும் பல சந்தோஷங்களையும் அடுத்தடுத்து என் குழந்தை நீ நடக்கும் பொழுது
அப்பொழுது எல்லாம் நீ புரிந்து கொள்வாய். எல்லாம் நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று. இந்த சாயப்பா உனக்கு நிச்சயமாக நல்லதை மட்டுமே செய்து தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.